பொதுவா வந்து நம்ம நம்ம தமிழ் சினிமாக்கள்ல சாதி அப்படின்னு எடுத்துட்டாலே ஆண்கள் மீசைய முறுக்கிட்டு அருவாள் எடுத்துட்டு வருவாங்க. ம். பெண்களோட பங்கு ரொம்ப முக்கியம். ம். பெண்கள் வந்து ரொம்ப அமைதியா, ம். தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கு இந்த சாதிய தான் கையில எடுக்குறாங்க. நீங்க ம். தெற்கு பகுதிகள்ல போய் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரொம்ப கோரமான ஒரு விஷயமா இருக்கும். ம். ஆ சாதிங்கிறது இங்க ஒரு அதிகாரமா பார்க்கப்படுது. அது ம். என்னவாகுதுன்னா, உங்களுக்கு ஒட்டுமொத்தமா பெண்களுக்குன்னு வரும்போது, நீங்க பெண்களுக்கு தேர்வு செய்ய முடியாது. ம். அவளுக்கு இத குடு. ம். அவ இத தான் செய்யணும். இத தான் ம். பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ம். அவங்க ரொம்ப அன்கான்ஷியஸா அந்த ம். சாதிங்கிற அதிகாரத்த கையில வச்சுக்கிட்டு, ம். அவங்க அந்த இடத்துக்கு வராங்க இல்லையா? அந்த ம். பீடத்துல வந்து அவங்க வந்து ஒரு விரல வச்சா கூட போதும். ம். அதை எடுத்து அவங்க எல்லா விதமாவும் வாள் சுழட்டுவாங்க. அந்த ம். வாள் சுழற்றல்களில் எத்தனை மனங்கள் கொலையாகுதுங்கிறது தான் காயல். ஓஹோ! நல்லா இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஜாதி அப்டின்னாலே ஆண்கள் தான். அவங்க தான் மீசையோட, அருவாளோட, கட்டையோட இப்படி தமிழ் சினிமாக்கள் நெறைய வந்து அத வந்து பேசியிருக்காங்க. பெண்கள் அப்படின்னு வரும்போது, பெண்களே ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகுற ஒருத்தங்க தானே அப்படின்ற பார்வை தான் இங்க இருக்குங்கும்போது, எப்படி பெண்ணே வந்து ஜாதியோட தான் இருக்காங்க அப்படிங்கிற கண்டிப்பா. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இப்ப நடக்கிற ஆணவ கொலைகள் எல்லாத்துலயுமே ம். பெண்களுடைய பங்கு நிறைய இருக்கும். ஓ! ஆனா வெளிய பேசப்படாது. ம்ஹ்ம். ஏன்னா, மேல் தளத்துல ஆண்கள் உலவிட்டே இருப்பாங்க. ம். உங்களுக்கு அடிமட்டத்துல வீடுகள்ல என்ன அடுக்குகள்ல அது வந்து நிலவிட்டு இருக்குது அப்படிங்கிறது புரியாது.